வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ அந்த பிரச்சனையோட தமிழ்நாட்டு கட்சியின் தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். முதலாவதாட்டு அதிமுக அண்ணா அவரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுல இந்த எஸ்ஐஆருக்கு இடங்கு உடன்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. காரணம் அவரு நான் பிஜேபியில இருக்கிறதுனால அந்த அவருக்கு அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது திமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆரம்பத்துல அதை எதிர்த்தாரு எப்படின்னாக்கி அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி ஒரு தீர்மானம் ஒண்ணு போட்டு பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அந்த தீர்மானத்தை வழக்காட்டு எடுத்து நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. ஆனா அது ஒன்றும் சரி வராத காரணத்தால ஒரு வீடியோ காணொலி பதிவாவே அவரு போட்டிருந்தாரு. ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலியாவே அது வெளியிட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க, வருவாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுல இந்த பேஜ்ல இப்படி நிரப்புங்க வைங்க அப்படின்னு அதுக்குண்டான விளக்கத்தை தான் அவர் கொடுத்திருந்தாரு. மேலும் அந்த அந்த அது சம்பந்தமாட்டு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தா நீங்க ஒரு என்ன தொடர்பு செய்யலாம் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு கான்டாக்ட் நம்பரும் அவர் கொடுத்திருந்தாரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடாட்டு இப்ப மாறி இருக்குது. திரும்ப தவேக கட்சி தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரு சமீபமாட்டு ஒரு வீடியோ காணொலியும் போட்டிருந்தாரு, அவரும் போட்டிருந்தாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, திமுக என்ன நிலைப்பாடோ எடுத்திருக்குதோ, இப்போதைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குதோ அதுதான் விஜய் அந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறாரு. ஒரு மாற்றம் கிடையாது, எந்த வித மாற்றம் கிடையாது. திமுக எடுத்திருக்க நிலைப்பாடு தான் விஜய் எடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அவரு இதே தான் சொல்றாரு, இந்த ஃபார்ம்ல கரெக்டா ஃபில் பண்ணுங்க, ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாம ஃபில் பண்ணுங்க, ஜென்சி இவங்க புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தாவேக கட்சி தொண்டர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த படிவம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அப்படி கிடைக்க பட்சத்தில் நீங்க ஆன்லைன்ல மூலமாகவும் நீங்க புக் பண்ணலாம், பதிவு பண்ணலாம், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஆனா ஃபில் பண்ணும்போது அந்த ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாம கரெக்டாயிட்டு தெளிவாட்டு நீங்க ஃபில் பண்ணாத அது சரி வரும், இல்லைனாயிட்டு அது டிக்ளைன் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்களை அவரு திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தோ அதை தான் அவர் பேசி. தாவேக கட்சி தலைவர் விஜய் வேற ஆள் இல்ல, திமுக வேற ஆள் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க தாவேக கட்சி தலைவர் விஜய் நான் திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன், ஆனா உங்களுக்கு சாதகமா தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அவர்களே, நீங்க சினிமாவுக்கு போறது ரொம்ப நல்லது, நீங்க போற போக்கு சரியில்லை. நீங்க திமுக ஆதரவா தான் கடைசியில நிப்பீங்க. உங்க முகத்திரை இப்ப பாதி கிழிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய நாள்கள் முழுசாவும் கிழிஞ்சிரும், உங்க முகத்திரை கிழிஞ்சிரும். அப்ப நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டு நிப்பீங்க. அதனால நீங்க திரும்ப சினிமாவுக்கு போறது நல்லது அப்படின்னு நான் இதுக்கு முன்னால உள்ள காணொலிகள் எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருந்தேன். அது அவரு என்ன எப்படி அவரு வர போறான்னு தெரியல. அவர் கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் செய்யற வேலைகள் எல்லாமே அவர் திமுகவுக்கு ஆதரவா தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் நிஜம். அடுத்ததாட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேத்து ஒரு கூட்டம் போட்டு ஒரு மேடையில பேசியிருந்தாரு. அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கி, எஸ்ஐஆரை நாங்க ரெண்டு விஷயத்துல ஆதரிக்கிறோம். எதுலனாக்கி, ரெண்டு இடங்கள்ல ஓட்டு இருக்கும் இல்லையா, ஒண்ணு ஒரு இடம், ஒரு ஊர்ல இங்க ஒரு இடத்துல ஓட்டு இருக்கும், அங்க ஒரு இடத்துல ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டை நீங்க ஃபில்டர் பண்ணி அதுல கிளியர் பண்ணதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திரும்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இறந்தவர்களுடைய ஓட்டு அந்த ஓட்டை அதை கிளியர் பண்ணாம வச்சிருந்துருப்பாங்க இல்லையா, அது மூலமாட்டு கள்ள ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை நீங்க சரி செய்யறதுக்கு வேலை செய்யணும். அந்த அந்த நிலைப்பாட்டுல நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். மற்ற எதுலையுமே எங்களுக்கு எந்த இதுலையுமே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். திரும்ப என்ன சொன்னாருன்னா, ஏற்கனவே இருக்க ஓட்டர்ஸ் ஏற்கனவே வாக்கு உரிமை வச்சிருப்பாங்களே, அவங்கள ஏன் நீங்க ரீஃப்ரெஷ் பண்றீங்க, ஃபில்டர் அவங்கள ஏன் நீங்க புதுப்பிக்கிறீங்க, மறுபடியும் திரும்ப ஏன் அந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி வச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 160 பேர் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க முதல்ல இருக்கும்போது ஒரு அட்ரஸ்ல இருந்து வாக்குரிமை பெற்றிருப்பாங்க. இப்போ அவங்க வீடு மாறி போயிருப்பாங்க, வேற இடத்துக்கு வேற அட்ரஸ்க்கு போயிருப்பாங்க. அப்ப அந்த அவங்க முதல்ல கொடுத்த அட்ரஸ் தான் இந்த பிஎல்ஓ கிட்ட இருக்கும். அவங்க செக் பண்ணும் போது
அந்த அட்ரஸ்ல வந்து இந்த ஆள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து டிக் போட்டு போயிடுவாங்க, இன்ட்டு போட்டு போயிடுவாங்க, ஆள் இல்லை கேன்சல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அவர்களுடைய வாக்கு வந்து கேன்சல் ஆகிப்போம். அப்படிதானா? அப்படிதான் வந்து பீகார்ல வந்து கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அந்த ஓட்டர்ஸ் பூரா யாரா இருந்திருப்பாங்க? 70-80 லட்சம் பேர் பிஜேபிக்கு எதிர்ப்பாளராக தானே இருந்திருப்பாங்க. அப்படிதான் வந்து இப்போ இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை வந்து ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணி அந்த 1 கோடி வாக்குகளை வந்து பிஜேபிக்கு சாதகமான வாக்குகளாட்டு மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமான் அவர்கள் வந்து குற்றஞ்சாட்டு வச்சிருக்கிறார். திரும்ப என்ன சொல்றாருன்னா, இதற்கு வேற வழி கிடையாது, இது மக்களும் இதை வந்து எதிர்த்து ஒரு போராட்டம் புரட்சி மாதிரி பண்ணினாத ஒழிய இதை வந்து தீர்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. கடைசி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு வந்து இந்த வாக்கு தேர்தல் இது எலெக்ஷன் எல்லாம் வந்து ரெண்டாவது அப்பாற்பட்டது, எனக்கு மக்களுடைய நலன் தான் எனக்கு முதல் விளையாட்டு, நான் இருப்பேன், இதெல்லாம் தூக்கி போட்டு போயிருவேன். நீங்க வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து முழுமாட்டு இப்போதைக்கு வேண்டாம், 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து நீங்க வந்து இப்ப செய்யாதீங்க, அதை நிறுத்திடுங்க. நீங்க 26 to 29 29ல 2029ல பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லையா, அப்போ வந்து நீங்க உங்க பஞ்சாயத்தை வச்சிடுங்க, இப்ப வேண்டாம், இப்போ இருக்கிறது மாதிரியே போகட்டும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து இது முழுக்க முழுக்க எதிர்க்கிறாரு. வேற எல்லா கட்சிக்காரங்களும் வந்து ஆரம்பத்துல எதிர்த்தாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து எப்படி சரி பண்ணணும், எப்படி செய்யணும், அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி அதுல வந்து பூர்த்தி செய்யணுங்கிற மாதிரி அந்த டீட்டெயில தான் வந்து விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தவிர அவங்க வந்து எதிர்க்கிற மாதிரி இல்லை. இவர் ஒரு ஆள் தான் எதிர்த்துட்டு இருக்கிறார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்கி, கடந்த மூன்று முறையாட்டு பிஜேபி வந்து மேல வந்து அவங்க இருக்கிறதுனால இப்ப தமிழ்நாடு, கேரளா அந்த 2 மாநிலம் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. வேற எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அங்க வடக்க பூராமே யார் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும், யார் எந்த இடத்துல எவ்வளவு வாக்கு கிடைக்கணும், இவருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கணுங்கிற கொண்டு அவங்க வந்து ஒரு சிஸ்டம், ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீ பிஜேபி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 3 வருஷமாட்டு 3 தடவையாட்டு அவங்க வந்து ஆட்சியில அவங்க கட்டுப்பாடுல இருக்கிறதுனாலவே எல்லாத்தையுமே அப்படி வளர்ச்சி தன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இனி இந்த தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் வந்து அவங்க ஸ்டாண்டர்டாட்டு நிலைநிறுத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ பீகார் நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கும். பிஜேபி வந்துடும் தமிழ்நாட்டில் முழுசாட்டு அவங்க வந்து நின்றுவாங்க. அப்புறம் வந்து இதே சிஸ்டத்தை கேரளாவும் கொண்டு போயிட்டு அங்கே வந்து அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. தமிழ்நாடு, இந்தியா முழுக்க டோட்டல் இந்தியாவும் பிஜேபி ஆயிரும். அப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக வேண்டியதான். இது வந்து பல பேருடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படும். இது வந்து பெரிய சிக்கல்ல தான் வந்து நிற்கும் வருங்காலங்களில் வந்து. அதனால வந்து மக்களும் வந்து இதுல வந்து சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இதை வந்து சிந்திச்சு செயல்பட. அதனால இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழகத்துல வந்து நமக்கு தேவை இல்லை, இது இப்போதைக்கு அவசியம் இல்லை. முக்கியமான வேலைகளை மட்டும் அவங்க செய்தா போதும். இந்த இரட்டை ஓட்டு, அப்புறம் வந்து இறந்தவர்களை வந்து ஓட்டு நீக்காம இருந்து அதுல கள்ள ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி திருத்திட்டு ஏற்கனவே இருக்க வாக்காளர்களை வந்து அப்படியே தங்க வச்சு அவர்கள் அதை வந்து எதுவும் பண்ணாம 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்குரிமை வந்து அது நடந்துட்டு இருந்தாக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாத இந்த எஸ்ஐஆர் வந்து மூலமாட்டு அவங்க வந்து அவங்க ஆதிக்கத்தை செலுத்திட்டாங்க பிஜேபி அப்படின்னாக்கி ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். இது வந்து ஒரு புரட்சியாவோ இல்லைன்னா மக்களுடைய எழுச்சியின் மூலமாக தான் இதை சரி செய்ய முடியுமே தவிர நம்ம வந்து பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால எஸ்ஐஆர் வேண்டாம், தமிழ்நாட்டிற்கு இப்போதைக்கு எஸ்ஐஆர் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடும் அதுதான். உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கீழே கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.